ஓகே. ஸோ மெடிக்கல் கோடிங் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படியே பார்த்தலாம். உங்களுக்கு இந்த டைமிங் ஓகே தானே பிரியங்கா? 4:30 to 5:30. ஓகே தான் சார் எனக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வாட் இஸ் மெடிக்கல் கோடிங் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அதையும் திருப்பி வேணும்னா கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே. சார். ப்ளஸ் நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். நான் நோட் பண்றேன். சரிம்மா. ஓகே. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது இப்போ ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில், ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த பில்லிங் அண்ட் கிளைமிங் அப்படிங்கிற ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ எல்லா ஓகே. இடத்துலையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நம்ம ஊர்லலாம் இருக்குல்ல. இப்போ நம்ம அதை வந்து சுத்தமாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் பேஷண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்சல்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பே பண்ணிட்டு வருவாங்க. ஓகே. ஸோ பட் ஆனால் ஓகே. இதே இது வந்து பார்த்தீங்க யூஎஸ், யூகே, ஜெர்மன் இந்த மாதிரி சைட்லலாம் வந்து பேமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து பே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கிளைம் ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. அதாவது எல்லாருமே அங்கே அண்டர் வந்து ஹெல்த் கார்டு இருக்கும். அந்த ஹெல்த் கார்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கிளைம் ப்ராசஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிடிஎஸான ஒர்க்கு. ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ரிசப்ஷன் ஒன்று ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிசப்ஷன் ஆமா. என்ன பண்ணும், டாக்டர்ஸ் என்னென்னலாம் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வந்து ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று போட்டு தருவாங்க பார்த்தீங்களா? ஆமா சார். இதுல வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், லேப் ரிசல்ட் இருக்கும், என்ன ரிசல்ட் பண்ணீங்களோ. இப்போ நீங்கள் 2 வாட்டி 3 வாட்டி போனீங்கன்னா அதுலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணி தருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் வெளிநாட்டிலையும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிஸோட பேஷண்ட் இருந்தாங்க, அவங்க ஒரு 5 இயர்ஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட டாக்குமெண்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும். ஸோ இது மாதிரியான ஒர்க் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகேங்களா? ஸோ அந்த கஷ்டமான ஓகே. வேலையை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்த ஒரு கான்செப்டுக்கு பேர் தான் மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது இது ஓகே. முக்கியமாக என்ன சார் மெடிக்கல் கோடிங்னா என்ன அப்படின்னா கன்வெர்ட் எல்லா பேஷண்ட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும், ஓகேங்களா? ஸோ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்களுக்கு பார்த்த டயக்னாசிஸ், அவங்களுக்கு பண்ணின ப்ரொசீஜர்ஸ், அவங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்ஸ், அவங்களுக்கு பண்ண சர்வீசஸ். இப்போ ஒரு ஆம்புலன்ஸில் வராங்கன்னா அது ஒரு சர்வீஸ். ஒரு பெட்டை அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு வென்டிலேட்டர் வைக்கிறாங்கன்னா அது ஒரு சர்வீஸ். இந்த மாதிரி சர்வீசஸ், அவங்களுக்கு பண்ண ப்ரொசீஜர், சர்ஜரி பண்ணோம், அனஸ்தீசியா கொடுத்தோம், ஓகேங்களா? இது மாதிரி அவங்களுக்கு கொடுத்த சர்வீஸ், எக்ஸ்ரே எடுத்தாங்க, சிடி ஸ்கேன், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு இந்த மாதிரியான டிசீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் டிசார்டர் இருக்குது, லங் டிசார்டர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா டயக்னாசிஸ், சர்வீசஸ், ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாத்தையும், ஓகேங்களா, டாக்டர் கொடுத்த அந்த இங்கிலீஷ், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன்லேருந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாரி ப்ரெஸ்கிரிப்ஷன்லேருந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறோம், அதாவது கன்வெர்ட் பண்ணுறோம், கோடாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இப்போ லார்ஜஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு 15 வருஷம் 20 வருஷம் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பேஷண்ட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கான கோடு ஒரு 7 கோடு தான் இருக்கும். ஸோ அந்த 7 கோடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியையுமே சம்மரைஸ் பண்ணிடலாம். ஸோ இதைத்தான் வந்து மெடிக்கல் கோடிங் சொல்லுவாங்க. மெடிக்கல் கோடிங் அந்த கோடிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 7 டிஜிட், ஓகேங்களா, ஆல்ஃபா நியூமரிக் 7 டிஜிட் டெசிமல் பாயிண்டோட இருக்கும். இப்போ மொதல் டிஜிட் கம்பல்சரி ஆல்ஃபபெட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த டிஜிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பராக இருக்கும். அப்புறம் 3 டிஜிட் தள்ளி ஒரு புள்ளி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 டிஜிட், அப்புறம் ஒரு டிஜிட், மொத்தம் 7 டிஜிட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கக்கூடியது இந்த மெடிக்கல் கோடிங். ஸோ அதெல்லாம் ஃபர்தராக நம்ம என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ கோடிங், ஓகே. வாட் இஸ் கோடு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் மெசேஜஸ் ரிக்வயரிங் பிரேவிட்டி அண்ட் சீக்ரசி. பிரேவிட்டி இந்த மீன்ஸ் என்ன அப்படின்னா சம்மரி. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா பெரிய லார்ஜ் இன்ஃபர்மேஷனை சிம்பிளாக ஒரே ஒரு கோடில் சொல்லி முடிச்சாரோம். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு சம்மரி. சம்மரி, அந்த மாதிரி சம்மரியை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ அந்த சம்மரியோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சீக்ரஸியும் ஃபாலோ பண்றோம். இப்போ ஒரு பெரிய ஒருத்தவங்க இன்ஃபர்மேஷன் எடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷனை வந்து
சீக்ரசி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன், இப்போ எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை வெளியில் எனக்கு சீக்ரெட் இல்லாமல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா வெளியில் இருக்கக்கூடியவங்க அதை ஆக்சஸ் பண்ணி எனக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சூரர் என்னை பண்ணுறாருன்னா என்னை ரொம்ப அப்ரோச் பண்ணி இதை இந்த பாலிசி எடுத்துக்கோங்க அந்த பாலிசி எடுத்துக்கோங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த மாதிரி நமக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சீக்ரசி ப்ளஸ் சம்மரியா இருக்கணும். பெரிய ஸ்டோரேஜ்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஃபைல்லாம் தூக்கிட்டு போக வேண்டாம், 2 நம்பரை கொடுத்தா போதும், என்னை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிடும். அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் கோடை பொறுத்த வரைக்கும் we can characterize the medical diagnosis. ஓகேங்களா? என்ன டிசீஸ்ங்கிறத சொல்றதுக்கு பேர் டயக்னாசிஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ், உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? ரெண்டர் பை த ஹெல்த் கேர் ப்ரொவைடர். ஸோ இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கிளினிக்னு சொல்லுவோம். அங்கே உங்களுக்கு பேர் வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் யூஸ் டு சேக் த பிரிவிட்டி அண்ட் யூனிஃபார்மிட்டி, ரொம்ப முக்கியம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னா எங்கே போனால் எப்படி டயக்னாசிஸ் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால தான் அது யூனிஃபார்மிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள், எதை எடுத்தாலும் 7 கோடு. ஓகே, அப்போ 7 கோடுங்கிறது ஒரு யூனிஃபார்மிட்டி. ஓகேங்களா? டெசிமல் பாயிண்ட் இப்படி தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆல்பபெட் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது யூனிஃபார்மிட்டி. அப்போ எந்த ஒரு கோடு எடுத்தாலும் அதை வந்து ஷார்ட் டேர்மாக சம்மரியாக ப்ளஸ் செக்யூரா யூனிஃபார்மாக சொல்லக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது எது, ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும். அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், டயக்னாசிஸ் இருக்கும், ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்டர்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூஎஸ், இப்போ யூஎஸில் தான் வந்து மெடிக்கல் கோடிங். இப்போ இந்தியாவில் மெடிக்கல் கோடிங் இருக்கானா, இந்தியாவில் மெடிக்கல் கோடிங் இல்லை. ஓகேங்களா? ஸோ யூஎஸில் தான் மெடிக்கல் கோடிங் இருக்குது. இப்போ இங்கே எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை யார் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணாங்கன்னா யூஎன்ஓ தான். ஓகேங்களா? யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? டபிள்யூஹெச்ஓட சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதனால் எதுக்காக சார் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சுக்கு தான். எந்த நோய் உலகத்தில் அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சது தான் இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரீஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அப்புறம் யூகே, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன், இந்த மாதிரி இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் கோடிங்கை அவங்களுக்குன்னு தகுந்த மாதிரி அதை வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ICD-10 CMன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஐசிடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிளினிக்கல் டயக்னாசிஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து அதில் என்னென்ன மாதிரியான டயக்னாசிஸ் இருக்கோ அதோட வெர்ஷன் தான் 10வது வெர்ஷன். இதுக்கு முன்னாடி 9 யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து 10 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 11 வந்துருச்சு. இப்போ யூகேலாம் வந்து 11 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 10 தான் படிக்கிறோம். ஏன் சார் 10 தான் படிக்கிறோம்னா யூஎஸ்ல 10 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இன்னும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டை தான் நம்ம படிக்கணும். ஸோ நம்ம வந்து ICD-10, அது 10ங்கிறது யூஎன்ஓவும் டபிள்யூஹெச்ஓவும் சேர்ந்து கிரியேட் பண்ண அந்த திங். ஓகேங்களா? அதில் நம்ம இந்தியா யூஎஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் யூசிங் ICD-10 CM அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிளினிக்கல் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம். அது எதுக்காக சார் அப்படின்னா அதில் இருக்கிறத முழுசாக எடுக்காமல் இவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ICD-10ல் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஃபார்ம்ல இருந்து எடுத்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அதை ICD-10 CM சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெடிக்கல் கோடிங்கோட முக்கியமான பர்பஸே வந்து கன்வெர்ட்டிங் மெடிக்கல் டயக்னாசிஸ் இன்டு கோட்ஸ் அப்படிதான். ஓகேங்களா? இப்போ யூஎஸ்ல நீங்கள் எங்கே போனாலும் ஸோ எல்லாமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மெடிக்கல் கோட்ஸாக தான் கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2 இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ முக்கியமான ஃபங்க்ஷன் ஃபார் மெடிக்கல் கோடிங் என்னன்னா நம்பர் 1 வந்து ஓகேங்களா பிரேவிட்டி மீன்ஸ் சம்மரி. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் பெருசாக பக்கமாக எழுதுறதுக்கு பதிலாக அதை எல்லாத்தையும் ஷார்ட் கோட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். தென் யூனிஃபார்மிட்டி. ஸோ பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் டயக்னாசிஸ் இது எல்லாத்தையும் ஃபார்மெட்டாக குறிப்பிட்ட நம்பரில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி படிக்க முடியும். ஸோ அது ரெண்டுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறதே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹூ இஸ் மெடிக்கல் கோடர்?
ஓகேங்களா? அப்ப நீங்க மெடிக்கல் கோடர் அப்படின்னா நீங்க யாரு? நீங்க என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட வேலை முக்கியமான மெடிக்கல் கோடரோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம என்ன சார் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கணுமா? கிடையாது. ஸோ நம்ம என்ன சார் இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பார்க்கணுமா? கிடையாது. ஸோ நம்ம என்னன்னா மீடியேட்டர். அதாவது இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கும், ஸோ பேஷண்ட்டுக்கிட்ட வந்து கிளைம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் நம்ம ஒரு பாலமாக இருக்கோம். ஸோ நம்மளோட முக்கியமான வேலை மெடிக்கல் கோடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெடிக்கல் இருக்கக்கூடிய எல்லா டயக்னாசிஸ் இது எல்லாத்தையுமே கோடா கன்வெர்ட் பண்றவருக்கு பேர் தான் மெடிக்கல் கோடர். இவர் வந்து கிளைம் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ண மாட்டார். இவரோட முக்கியமான வேலையே என்ன? டிரான்ஸ்ஃபார்ம் மெடிக்கல் டயக்னாசிஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஓகேங்களா, இன்டு அப்ராப்ரியேட் கோட். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக் கோடா இருக்கும். இதுதான் அவரோட வேலை. ஓகேங்களா? ஸோ இவர் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இவராக ப்ரொவைட் பண்ணக்கூடாது, இவராக ப்ராசஸ் பண்ணக்கூடாது, கோடாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன மெடிக்கல் டாக்குமெண்ட்ல இருக்கோ அதை ஃபுல்லாக அனலைசிஸ் பண்ணி படித்து அதுக்கான அப்ராப்ரியேட் கோடை ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து சோர் த்ரோட் இருக்குது அப்படின்னா நீங்களே அது வைரல் ஃபீவர்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. சோர் த்ரோட்டுக்கு என்ன கோடோ அதை தான் போடணும். எப்போ டாக்டர் டயக்னாஸ் பண்ணி சொல்றாரோ அந்த கோடை போடுறவர் பேர் தான் மெடிக்கல் கோடர். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிப்போர்ட்லேருந்து எடுத்து அதுக்கான கோடை ப்ரொசீஜரை கோடாக கன்வெர்ட் பண்ணுறவருக்கு பேர் தான் மெடிக்கல் கோடர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடர், அதாவது ஹாஸ்பிட்டல் அண்டு பில்லிங் டிபார்ட்மெண்ட், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி, இது ரெண்டுக்கும் மீடியேட்டராக இருக்கிறவர் தான் இந்த மெடிக்கல் கோடர் அப்படிங்கிறவர். ஓகே, புரியுதா? ஸோ நம்ம ஆல்ரெடி புரியுது பேசின சார். மாதிரி மெடிக்கல் கோடிங் இன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்தியாவில் வந்து, ஆனால் இந்தியாவில் வந்திருக்கு, பட் ஆனால் இன்னமும் அதை இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணலை. ஜஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூஎஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா கன்சல்டேஷனுமே, ஹெல்த் கேர் கன்சல்டேஷனுமே இந்தியாவில் தான் கம்பெனி வச்சு இந்த ப்ராசஸ் ஹெல்த் கேர் மெடிக்கல் கோடிங் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ரிசர்ச் தான். இப்போ நீங்கள் அப்போலோவிலேயே போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டயக்னாசிஸ்க்கும் அவங்க கோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவில் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் ஒன்லி ஃபார் எதுக்காக அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் இந்தியாவில் இன்னமும் மெடிக்கல் கோடிங் அடாப்ட் ஆகி வரல. ஓகேங்களா? ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸில் மட்டும்தான் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். அடுத்து டிமாண்ட் ஆஃப் மெடிக்கல் கோடர்ஸ், அவங்களோட ரிக்யர்மெண்ட். இப்போ நம்ம ஏன் மெடிக்கல் கோடிங் ரொம்ப படிக்கிறோம்? ஸோ டிமாண்ட் நிறைய இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா இப்போவும் 30 to 40% ஆஃப் ஷார்ட்டேஜ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மெடிக்கல் கோடர்ஸ்க்கு யூஎஸ்லையும் இருக்கு, இந்தியாவிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? காரணம் என்ன அப்படின்னா நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் மெடிக்கல் ப்ரொவைடர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஒரு பர்சன் கம்பல்சரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு மெடிக்கல் கிளைம் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? 1 or 2 வாச்சும் மினிமம் ஒரு லைஃப் டைமில் பண்ணுவாங்க. அப்போ அங்கே ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை இப்போ பிஎல்எஸ் அப்படிங்கிறவங்க பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ 2012லேருந்து 24 வரைக்கும் 22% அரௌண்ட் க்ரோ இருக்குது. எங்கே அப்படின்னா மெடிக்கல் கோடிங் அண்டு பில்லிங் செக்டாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ மெடிக்கல் கோடிங்கான வேக்கன்சி எப்போதுமே சிங்கப்பூர், ஓகேங்களா, இந்தியா அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ், இது மூணுலையும் ரொம்ப ஹையராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிக்கல் கோடிங் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரைட். அடுத்து எதுக்காக மெடிக்கல் கோடிங் பண்ணுறோம்? நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி, ஓகேங்களா, இப்போ சிம்பிள் ஒருத்தவங்களோட டாக்குமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு டிசீஸ் மூக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும்? ஸோ அவங்களோட இமேஜ் தனியாக ஸ்டோர் பண்ணணும். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எடுத்தாங்கன்னா அது தனியாக ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா, அப்புறம் மெடிசின்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா லெபார்டரி டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டாக வந்துடும். இப்போ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து
ஜெட்டாபைட் யோட்டாபைட் வரைக்கும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஜிபியில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சது ஜிபி. ஜிபிக்கு அப்புறமே டிபி இருக்குது, டெராபைட்டுன்னு இருக்குது, டெராபைட்டுக்கு அப்புறம் பெட்டா இருக்குது, பெட்டாக்கு அடுத்து எக்ஸா, எக்ஸாக்கு அடுத்து ஜெட்டா, ஜெட்டாக்கு அடுத்தது யோட்டா. இந்த யோட்டா வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுங்க. அப்போ அவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மெமரி ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படுது. ப்ளஸ் ஐடென்டிஃபிகேஷன், நம்ம திருப்பி அதை திருப்பி பார்க்கணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய டிடிஎஸான ஒர்க்காக இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணும்? உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை கோடாக கன்வெர்ட் பண்ணி, அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபார்ம் 40 ஃபார்ம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டை அட்லீஸ்ட் 2 ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டே 2 கோடை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நீடாக இருக்கு. ஸோ எப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு மெடிக்கல் கோடிங்கோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் வந்து டாக்டரை விசிட் பண்ணுறதுக்காக ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிக்யர்மெண்ட், அதாவது எங்களுக்கு இப்படி இந்த டைமில் இந்த இதில் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுவார். தென் அப்பாயின்மெண்ட் நம்ம சொல்லுவோம்ல, அப்பாயின்மெண்ட் டோக்கன் போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதே மாதிரி பேஷண்ட் விசிட் த டாக்டர் ஃபஸ்ட்டு போகும்போது டாக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா பேஷண்ட்டுக்கிட்ட அவரோட ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து என்னென்னலாம் டயக்னாசிஸ், இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ், என்ன சைன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவார். அதுக்கு பேர் தான் டாக்டர் எக்ஸாமைன்ஸ் த பேஷண்ட். தென் வந்து அவர் என்னென்னலாம் ஐடென்டிஃபை பண்ணார், சிம்டம்ஸ் அண்ட் டயக்னாசிஸ், அதுக்கு சயின்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ரிட்டன் எழுதுவார். அதுக்கு பேர் தான் டிக்டேஷன். நம்மளோட ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் எழுதுவார். ஓகேங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடுப்பார். இப்போ நம்ம அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ரிசப்ஷனில் ஒரு ஃபைல் பண்ணி தருவாங்க. ஆனால் யூஎஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனிஸில் என்ன, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அது பேர் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன கிளினிக்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட் வச்சிருக்க முடியாதுன்னு அவங்களுக்குன்னு தனியாக வெளியில் கொடுத்து பண்ணுற மாதிரி, இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்லையே வெளியில் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் சென்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களோட வேலை என்ன அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாத்தையுமே டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதை மெடிக்கல் ரிப்போர்ட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. தென் அந்த ரிப்போர்ட்டை தான் மெடிக்கல் கோடர்ஸ் என்ன பண்ணுவாருங்க அப்படின்னா அதை மெடிக்கல் கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ கோடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஓகேங்களா முக்கியமான வேலை. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் கோடிங்கை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் பில்லர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ப்ரிப்பேர் த கிளைம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டிசீஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத கிளைம் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவார். இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ். ஒரு மெடிக்கல் கோடிங்கோட ப்ராசஸ்ங்கிறது இதுதான். அப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக மெடிக்கல் கோடரோட வேலை என்ன அப்படின்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்லேருந்து வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் ஃபார் மெடிக்கல் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்கில் எல்லாம் மெடிக்கல் கோடருக்கு தேவை? ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நீங்கள் டைரெக்டாக போய் நான் கோடிங்கை போட்டுடலாமா அப்படின்னா போட முடியாது. அப்போ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் தட் இண்டஸ்ட்ரி, ஹவு இட் இஸ் ஒர்க். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன மாதிரியான பொசிஷன்ஸ் இருக்கும், அதில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அவங்கவுங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து வந்து பேசிக் ஹியூமனோட அனாட்டமி பற்றி படிக்கணும். அதாவது நம்மளோட சிஸ்டம்ஸ் என்னென்ன மாதிரியான ஆர்கன்ஸ் இருக்குது, அந்த ஆர்கன் எல்லாமே இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்ன பண்ணும், இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டம்னா என்ன பண்ணும், டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன பண்ணும், நர்வஸ் சிஸ்டம்னா என்ன பண்ணும், ஸோ ஸ்கெலட்டல் சிஸ்டம்னா மஸ்குலோ ஸ்கெலட்டல்னா என்ன பண்ணும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிஸ்டம்ஸ் அனாட்டமி தெரியணும், தென் ஆர்கன் சிஸ்டம்ஸ் பற்றி தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்காலஜி, ஸோ டியூமர்ஸை பற்றி தெரியணும், தென் ஃபிசியாலஜி, ஸோ சைக்காட்ரி, ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ கம்பல்சரி இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த லெவல். அப்புறம் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ். ஸோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம். சக்கரை நோய் சுகருங்கிறதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா டயபெட்டிஸ் மல்டிசியஸ் அதுக்கு பேர். ஓகேங்களா? ஸோ கிரானிக் கிட்னி டிசீஸ் இந்த மாதிரி என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த டெர்ம் டேர்ம் தெரியணும். ஓகேங்களா? அக்யூட்னா என்ன, கிரானிக்னா என்ன, ஹைப்பர்னா என்ன, ஹைப்போனா என்ன,
இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன அப்படின்னா தெரியணும். அதுக்கு பேர் மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து கோடிங்கை டைரக்டா போட்டுடலாமான்னா போடக்கூடாது. ஓகேங்களா? அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கைட்லைன்ஸை வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லா கைட்லைன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு சொல்லுவாங்க இந்த கோடு இப்படி தான் போடணும், இந்த கோடு ஃபஸ்ட்டு தான் போடணும், இந்த கோடு செகண்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு என்ன அப்படின்னா கோர்சஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மெடிக்கல் கோடிங்கில் அடுத்த லைனுக்கு போக முடியும். ஓகே. ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐசிடி அப்படிங்கிறத பற்றி தெரியணும். ஓகே, இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டர்நேஷ்னல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ்ங்கிறது ஃபுல்லாகவே டயக்னாசிஸ்க்கான கோடு. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டிசீஸ்க்கான டயக்னாசிஸ் கோடு. இப்போ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை நிமோனியா அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை கோவிட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் கால்ட் டயக்னாசிஸ். அவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ். இந்த மாதிரி டிசீஸ்க்கு போடக்கூடிய கோட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசிடி, அதாவது இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்சிபிசிஎஸ். ஓகேங்களா? ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜர் கோடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. அப்போ இதுலேயே பேர்லேயே வந்திருக்கு ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1ங்கிறது ஹெச்சிபிசிஎஸ், ஸ்டேஜ் 1ங்கிறது சிபிடி அப்படின்னு சொல்லுவோம், கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜி அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஸோ ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன சர்ஜரி பண்ணுறாங்களா, அனஸ்தீசியா பண்ணுறாங்களா, ஸோ இல்லை எக்ஸ்ரே எடுக்கிறாங்களா, இந்த மாதிரி என்ன அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். வென்டிலேஷன் வைக்கிறாங்களா, இல்லை இப்போ சிம்பிளாக கிட்னி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு மோட்டார்ஸ் மாதிரி வைக்கிறாங்களா, சென்சார்ஸ் வைக்கிறாங்களா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டட்டு வைக்கிறாங்களா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அவங்களுக்கு டயக்னாசிஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா சிபிடி, அதாவது கரண்ட் ப்ரொசீஜரல் டெர்மினாலஜின்னு சொல்லுவோம். இது ஹெச்சிபிசிஎஸோட ஸ்டேஜ் 1. ஹெச்சிபிசிஎஸோட ஸ்டேஜ் 2 தான் ஹெச்சிபிசிஎஸ், ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜர் கோடிங் சிஸ்டம். ஓகேங்களா? அதாவது அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? அதாவது சர்வீசஸ். இப்போ ஆம்புலன்ஸ் வைக்கிறாங்க, அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அவங்களுக்கு ட்ரக்கு இவ்வளோக்கு ஏத்துறாங்க, சிடேஷன் பண்ணாங்க, ஆன்ஜியோ பண்ணாங்க, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்த சர்வீசஸ். ஓகேங்களா? அந்த சர்வீசஸ் பத்தின எல்லாத்தையும் சொல்லக்கூடியது எல்லாமே ஹெல்த் கேர் காமன் ப்ரொசீஜர் கோடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஹெச்சிபிசிஎஸ் சொல்லுவோம். அப்போ ஸ்டேஜ் 1ங்கிறது சிபிடி, ஸ்டேஜ் 2ங்கிறது ஹெச்சிபிசிஎஸ். இது மூணும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் மெடிக்கல் கோடிங். அப்போ நான் வந்து ஒரு பேஷண்டோட ஹிஸ்ட்ரியை படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐசிடி கோடு, டயக்னாசிஸ் கோடு தெரியணும், தென் வந்து சிபிடி கோடு தெரியணும், தென் ஹெச்சிபிசிஎஸ் கோடு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதில் டென்டல் மட்டும் தனி. ஓகேங்களா? டென்டல் அண்டு நீமோ கல்ச்சருக்கு மட்டும் ஓகேங்களா தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிடிடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கோட் ஆன் டென்டல் ப்ரொசீஜர் அண்டு டெர்மினாலஜி அப்படின்னு சொல்லுவோம், நானா கல்ச்சர் டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் சிடிடி. அந்த சிடிடி கோடுங்கிறது ஒன்லி ஃபார் டென்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி ஃபார் ட்ரக். இப்போ வந்து இன்சூரன்ஸ் வந்து யார் யாருக்கு பண்ணுவாங்கன்னா இப்போ ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க, அதாவது ட்ரக் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? மந்த்லி மருந்து கொடுக்குறவங்க. இப்போ நம்மளோடதுல மெடிக்கல் ஷாப்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறவங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டோர் நேஷ்னல் ட்ரக் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபுல்லாகவே என்னென்ன மாதிரியான வேக்சின்ஸ், என்னென்ன மாதிரியான ட்ரக்ஸு, என்னென்ன மாதிரியான டேப்லெட்ஸ் இதெல்லாமே கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான கோடு இந்த நேஷ்னல் ட்ரக் கோடு என்டிசியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் மெடிக்கல் கோடிங். இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி எது போடுவோம் அப்படின்னா ஐசிடி, சிபிடி அண்ட் ஹெச்சிபிசிஎஸ் இது மூணும் போடுவோம், அதாவது டயக்னாசிஸ், ப்ரொசீஜர் அண்ட் சர்வீசஸ் இது மூணுங்க போடுவோம். நம்ம ட்ரக்கு கோடு போட மாட்டோம். ட்ரக்கு கோடுன்னு போடுறதுக்கு தனியாக ஆளுங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டென்டல்ங்கிறதும் தனி டிபார்ட்மெண்ட், அதுக்குன்னு தனியாக கோடு இருப்பாங்க. ஓகே. ஸோ முக்கியமாக இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த கோடு போடுறதுக்கான இது ப்ளஸ் சிஸ்டம் நாலேஜும் ரொம்ப ரொம்ப ஸ்கில் தேவை. ஓகேங்களா? மெடிக்கல் கோடுக்கு. ஓகே.
நெக்ஸ்ட் இப்போ அதே தான் நம்ம இங்கே சொல்கிறோம். கோட் செட் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோட் செட் இருக்குன்னா, சிபிடி கோட் செட் இருக்கு, ஐசிடி கோட்ஸ் இருக்கு, ஹெச்சிபிசிஎஸ் கோட்ஸ் இருக்கு, சிடிடி கோட்ஸ் இருக்கு, அண்ட் என்டிசி கோட்ஸ் இருக்கு. இதில் நம்ம வந்து ஐசிடி, சிபிடி, ஹெச்சிபிசிஎஸ் இந்த 3 கோட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடிய கோட் செட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரைட். ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மெடிக்கல் கோடிங். ஓகேங்களா? அப்போ மெடிக்கல் கோடிங்னா என்ன, அதில் மெடிக்கல் கோடிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, பிரேவிட்டினா என்ன, சம்மரி, யூனிஃபார்மிட்டி, ஈக்குவலாக இருக்கக்கூடிய கோட்ஸ் அண்ட் ஈஸி டு ஐடென்டிஃபை கோட்ஸாக இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஹூ இஸ் மெடிக்கல் கோடர், அவங்களோட முக்கியமான வேலை என்ன, இந்தியாவில் மெடிக்கல் கோடர் தேவையா, ஓகேங்களா? தென் டிமாண்ட்ஸ் ஆஃப் மெடிக்கல் கோடர், எவ்வளோ பர்சன்டேஜ் ஹைக்கு தேவை இருக்குது, டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது. தென் நீட்ஸ் ஃபார் மெடிக்கல் கோடிங் பார்த்தோம். ஓகே. ஸோ அப்புறம் ப்ராசஸ் ஆஃப் மெடிக்கல் கோடிங், எப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் வந்ததுலேருந்து கிளைம் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தோம். ஓகே. ஸ்கில்ஸ், ஸோ என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை அப்படிங்கிறது, என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் கோட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெடிக்கல் கோடிங்கில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ட்ரடக்ஷன் ப்ராசஸ். ஓகே. ஸோ ஓகே. புரியுதா? புரியுதுங்க சார். சார் டாக்டர் எடுக்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, பாத்துக்கிறேங்க சார் நானு. என்னது? இல்ல சார், கொஞ்சம் இடைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க சார். ஏன்னா இப்பதான் இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரும். ஆமா நான் ஆமா, பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறதுனால அப்படித்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நான் எனக்கு ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி இருக்கு சார் இன்ட்ரோடக்ஷனு. ரொம்ப இல்ல சார், ரொம்ப கொஞ்சம் இது படிக்க கொஞ்சம் டஃப்பா இருக்கிற இல்ல இல்ல, இருக்கிற இது மாதிரி இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். இங்க மெடிக்கல் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணலாம் ஒண்ணுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் சார். ப்ராக்டிஸ் தான். ஆ ஓகே ஓகே. நீங்க இங்க இதெல்லாம் மனப்பாடம்லாம் பண்ண தேவையே இல்லை. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். ரைட். ஓகே. ஸோ மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு தெரிஞ்சு, வாட் இஸ் மெடிக்கல் கோடிங்னா என்ன, என்ன பண்ண போறோம், எல்லா மெடிக்கல் இன்ஃபர்மேஷனையும் கோடா கன்வெர்ட் பண்ண போறோம். அதான் நம்மளோட வேலை. அவ்வளவுதான். ஆமா. இதைத்தான் சொல்ல வரோம். மற்றபடி இதெல்லாம் போக போக உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. இன்னொன்று வந்து என்ன ஓகே. அப்படின்னா, இதுல எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஓகேங்களா? மெடிக்கல் ஓகே. கோடிங் ரொம்ப ஈஸி. நீங்க என்ன அப்படின்னா, எப்படி அதை கோட் பண்ணணும், என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் சிம்பிள். மெடிக்கலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதா, இப்போ நானும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்துக்கிட்டு நீங்கள் இது படிக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த டெர்மினாலஜிஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமா. மற்றபடி இப்போ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உங்களுக்கு வந்து ம். இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 72,000 கோட்ஸ் இருக்கு மொத்தம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கோடு 2 கோடு இல்லை, 72,000 கோடு. 72,000 கூட நம்ம மனப்பாடம் பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. இல்லைங்க சார். ஆமா. வாய்ப்பே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கோடு போடணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மெடிக்கல் கோடிங்க. ஓகே. ஓகே. நான் உங்களுக்கு அதை சொல்லி ம். தரேன். ப்ளஸ் நிறைய ப்ராக்டிஸ் ஓகே. எக்ஸசைசஸ் தரேன். நீங்க அதை ஓகே. ஒர்க் பண்ண உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. ஓகே. இதுல தான் பெருசாலாம் நீங்க வந்து பயப்படணும்னு தேவை கிடையாது. ம். ம். ஓகே. அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாவே போறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போல. ரொம்ப இல்ல சார், ஸ்லோவாவே நீங்க இப்ப போறேன். நீங்க போறதே புரிஞ்சுக்கோ. ஓகே தான். ம். இப்போ நான் உங்களுக்கு இந்த பிபிடிஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. நீங்க அதையும் எடுத்து படிங்க. படிச்சுட்டு எங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. நான் சொல்லிட்டு ஓகே. அதுக்கப்புறமே ஸ்டார்ட் பண்றேன். இந்த குரூப்ல வந்துட்டு 2 பிடிஎஃப் போட்டிருந்தீங்க சார். குரூப்ல பிடிஎஃப் 2 போட்டிருந்தீங்க. அது என்னது தெரியலையே. ஸ்டாஃப் போட்டிருப்பாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் போட்டிருப்பாங்க. அப்படிங்களா? ஆ, ஓகே சார், நான் பார்த்தேன். தெரியல. அதுக்குள்ள ஒருவேளை ஓபன் பண்ணும்போது நம்ம கோடிங் மாதிரி தான் சார் இருந்துச்சு. அதனால தான் கேட்டேன். ஓ, அவங்க உங்களை அந்த கோடுக்கு அந்த பேட்ச்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாங்களோ? இந்த வரேன். ஆன்லைன் மெடிக்கல் கோடிங் சாப்டர்ஸ் உங்களுக்கு போட்டாங்களா? சாப்டர் 2 சாப்டர் 3ன்னு. ஆமா. ஆமா. ஆமாங்க சார். அதுதான் போட்டிருந்தாங்க. இல்லம்மா, அது இன்னொரு பேட்ச்ல இருக்கிறவங்களுக்காக போட்டது. அந்த குரூப்லயே உங்களையும் ஆட் பண்ணிட்டாங்க போல. ஸோ ஓகேங்க சார். அதை கன்சிடர் பண்ணாதீங்க. அது அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிருச்சு. அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க அவங்க. அவங்க நேராக ஓகே. சாப்டர்ஸ்க்கு போயிட்டாங்க. கோர்ஸ் பார்க்குறாங்க. நம்ம இப்போ தானே ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இன்னும் ஒரு 1 மந்த் ஆகும். நீங்கள் அதுக்கு அந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு. அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஓகே. ஓகேம்மா, ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஆமா. இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.
இதுல டவுட்ஸ் இல்ல சார். இன்ட்ரோடக்ஷன் தானே. அந்த அளவுக்கு வரல சார் டவுட். இப்போ ஓகே தான் நீங்க சொன்னது எல்லாமே. சரிம்மா, ஓகேம்மா. சரி படிங்க. ஓகேங்களா? நான் ரொம்ப ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயே ரொம்பலாம் டேட்டா கொடுக்க விரும்பல. ஸோ இதையே ஓகே உங்களுக்கு நான் சார். திருப்பி அதே குரூப்லேயே போட்டு விட்றேன். கையோட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இதை எடுத்து படிங்க. ஓகே. ஸோ படிச்சுட்டு எனக்கு ஏதாச்சும் டவுட்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே கேட்குறீங்களா? ஓகே சார். நான் கேக்குறேன். ஓகேம்மா. ஓகே. ஸோ நாளைக்கு அதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி வேற 2 கிளாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ யுஎஸ் ஓகே ஹெல்த் சார். கேர் யுஎஸ் ஹெல்த் கேர் எப்படி இருக்கும்? ஆர்சிஎம்னா என்ன? அதாவது ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம கோடு போடுறது எதுக்காக? யூசருக்கு வந்து கிளைம் ப்ராசஸ்க்காக தான். ஓகேங்களா? ஸோ யூசருக்கு வந்து இன்சூரன்ஸில் கிளைம் வாங்கி தர ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க? மெடிக்கல் கோடிங் அதில் எப்படி ஹெல்ப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார். பாத்துக்கிறேன். ஓகே. ஓகே. ம். சார் தேங்க்யூ. சரிம்மா. உங்களுக்கு புரியுது தானே கிளாஸு? ஓ ரொம்ப புரியுது சார். ஃபாஸ்டாலாம் போகலல்ல? இல்ல சார், நீங்க கரெக்டா தான் போறீங்க. இப்படியே போயிட்டேன். ரொம்ப சரிம்மா. ஃபாஸ்ட்னா நானே கேட்டுட்டேன் சார். சரிம்மா. ஓகேம்மா. எதுவா இருந்தாலும் நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு கேளுங்க. ஓகே. ஓகே சார். தேங்க்ஸ். ஓகேம்மா. ஓகேம்மா. தேங்க்யூ. பாய். பாய்.